அமைச்சரையும் பாராட்டுகிறேன். ரெண்டு, வீதிக்கு வீதி வீதிக்கு வீதி அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்தி வருகிற நிலை நீடித்து வருவதால் சமுதாயம் சீர்காட்டை நோக்கி வேகமாக போய்கொண்டிருக்கிறது. கல்விக்கூடத்துக்கு மது பாட்டிலை மாணவ சமுதாயமே கொண்டு வருகிற அளவுக்கு போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்டு நிற்கிற நிலைமை மாற வேண்டும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருத்தங்கல் அரசு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லப் போய் மது பாட்டிலேயே அவர் மீது மாணவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பள்ளியிலிருந்து 4 மாணவர்கள் இது தொடர்பான புகாரில் நீக்கப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளது. மதிய உணவுக்கு பிறகு மது அருந்திவிட்டுத்தான் வகுப்பறைக்கே +2 படிக்கிற அந்த 4 மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக மோசமான இதுபோன்ற போக்கினை தமிழ்நாடு அரசு எப்படி தடுக்கப் போகிறது என்று புரியவில்லை. இந்த மாதம் 17ஆம் தேதி கூட ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மது போதையில் தகராறு செய்த மகனை தந்தையே கொலை செய்துள்ளார். தந்தையை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அதேபோல தூத்துக்குடியில் போதைப்பொருள் கஞ்சாவுக்கு அடிமையான மகனை தந்தையே கொலை செய்ததும் நேற்று நடந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதி டாஸ்மாக் மதுக்கடையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் ஒருவரை நேற்று அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளாக பிடித்திருக்கும் 3 பேரில் ஒருவன் சிறுவன் என்கிறார்கள். சிறுவன் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைத்து விடுவோம் என்று திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி காற்றில் பறக்கிறது. மதுவால் மனித உயிர்கள் போகிறது போதாமல் இப்படி படுகொலை செய்யப்படும் இளைஞர்களின் உயிர்கள் போகிறது. நெடுஞ்சாலைகளில் வெட்டிக்கடைகள் போல் முளைத்து கிடந்த அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை முழுவதுமாக மூட நீதிமன்றம் மூலம் சட்டப் போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த தீர்ப்பால் நெடுஞ்சாலையில் நிகழக்கூடிய மது போதை சாலை விபத்துகள் அறவே இல்லாமல் போய்விட்டது. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் குடித்துவிட்டு வயிறு எரிந்தும் தங்களுக்குள் மோதிக்கொண்டு கொலை உண்டும் இளைஞர் சமுதாயமே சாகிறதை எப்படி நாம் பொறுத்துக் கொள்வது? அரியலூரில் ரூபா 19.25 கோடியில் ஏரி சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகள்
மேற்கொள்ளப்பட உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. அரியலூர் மாவட்டம் பொன்னேரி எனப்படும் சோழகங்கம் ஏரி மாமன்னன் ராஜேந்திர சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. இந்த ஏரியில் ரூபாய் 12 கோடியில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படவிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. 700 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியின் கரையில் பலப்படுத்தப்படும் 15 கிலோமீட்டர் நீளமுள்ள உபரி நீர் வழி கால்வாய்கள் புனரமைக்கப்படும். 4 வடிகால் பகுதிகள் தூர்வாரப்படும். மதகுகள் புனரமைக்கப்படும். 38 கிலோமீட்டர் நீளமுள்ள வரத்து வாய்க்கால்கள் தூர்வாரப்படும். இதன் மூலம் பிச்சனூர், குருவாலப்பர் கோயில், இளையபெருமாநல்லூர், கங்கை கொண்ட சோழபுரம், உட்கோட்டை மற்றும் ஆயுதத்தளம் ஆகிய கிராமங்களில் 1374 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்பதையெல்லாம் முதலமைச்சர் உறுதி செய்திருப்பது ஆயிரம் விவசாய பெருங்குடி மக்களின் துயர் போக்குவதாக அமைந்துள்ளது. திட்டத்தை சிறப்பாகவும் விரைந்தும் நடத்தி முடிக்க கோருகிறேன். அதே வேளையில் சோழர்களின் தலைநகருக்கு 27ஆம் தேதி வருகை தரும் மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வருகை நாளில் சோழர்களின் வாரிசுகளை பெருமைப்படுத்திட வேண்டும். 1978ஆம் ஆண்டு சிதம்பரம் நடராஜர் கோவில் தில்லைவாழ் அந்தணர்களால் சோழ அரசராக முடிசூட்டப்பெற்ற சிதம்பரநாத சூரப்ப சோழனாரின் மனைவியான திருமதி சாந்தி தேவி ஆயாள் அவரது மகன் மகாராஜராஜ ஸ்ரீ மன்னன் சூரப்ப சோழனார், மகள் ஐஸ்வர்யா சூரப்ப சோழனார் ஆகியோரை பிரதமர் அவர்கள் சிறப்பிக்க வேண்டும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பிச்சாவரம் சோழ குடும்பத்தினரை பரம்பரை அறங்காவலராக நியமிக்க வழிவகை செய்ய வேண்டும். உடையார்பாளையம் அரசு வம்சத்தினரையும் பிரதமர் அவர்கள் சிறப்பிப்பதோடு பாழடைந்து வரும் உடையார்பாளையம் அரண்மனையை பாதுகாக்கவும் சீரமைக்கவும் ஆவணம் செய்ய வேண்டும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும். அடுத்தது 4, மதுவுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டு கொடுப்பதாக பலர் மறுவாழ்வு முகாம் நடத்தி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை ஆவடியைச் சேர்ந்த வாலிபர் அங்குள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தபோது உடல் நலம் குன்றி இறந்து போயிருக்கிறார். தடயவியல் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இறந்து போன வாலிபர் உடலில் உள்காயங்கள் இருந்தது தெரிந்து மறுவாழ்வு மையத்தை நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுவுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கும் மறுவாழ்வு மையங்களை யாரெல்லாம் நடத்துகிறார்கள்? இப்படி நடத்தும் உரிமத்தை அரசாங்கம் கொடுக்கிறதா? மது அடிமைகளை மீட்டெடுக்கும் மறுவாழ்வு மையத்தை நடத்த என்னென்ன தகுதிகளை அரசு வரையறை வைத்துள்ளது?
வைத்துள்ளது. இதுபோன்ற மையங்களில் சிகிச்சை என்ற பெயரில் நடக்கிற சித்திரவதைகளை அரசு அனுமதிக்கிறதா? இப்படிப்பட்ட மறுவாழ்வு மையங்களை மொத்தமாய் கணக்கெடுத்து அதை தனிநபர்கள் நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்பதை தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இறுதியாக 5 திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தை சார்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு கடந்த 12ஆம் தேதி தப்பி ஓடிய நபரை பிடிக்க முடியாமலேயே இன்றோடு 12 நாட்கள் முடிந்திருக்கிறது. கொடூரனால் பாதிக்கப்பட்டிருக்கும் 10 வயது குழந்தையை மீண்டும் மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக சொல்லப்படும் தகவல் உண்மையாக இருக்கக்கூடாது என்று மனம் துடிக்கிறது. குழந்தையின் உடல் நலனை பாதுகாப்பது அரசின் கடமையாகும். குற்றவாளியான சந்தேகிக்கக்கூடிய நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு பிடித்துக் கொடுத்தால் 5 லட்சம் ரூபாய் பரிசு என்று போலீசார் தெரிவித்தும் கூட வழக்கில் முன்னேற்றம் ஏதுமில்லை. 3 போலீஸ் டிஎஸ்பிக்கள் 9 தனிப்படைகள் குற்றவாளியை தேடி வருகிறார்கள் என்கிற தகவல் மட்டும்தான் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஃபேஸ்அப் என்ற செயலியை தமிழ்நாடு போலீசார் அறிமுகம் செய்திருந்தார்கள். முகத்தை படம் பிடித்து ஆளின் மொத்த தகவலையும் நொடியில் பதிவிறக்கம் செய்துவிட முடியும் என்று பேட்டியெல்லாம் கூட கொடுத்தார்கள். அது ஃபேஸ் ஆப் இன்னமும் அந்த ஃபேஸ் ஆப் இன்னமும் காவல்துறை செயல்பாட்டில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. உண்மை குற்றவாளியை விரைவில் கண்டுபிடித்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ்தான் தமிழ்நாட்டு போலீஸ் என்று காவல்துறை நிரூபிக்க வேண்டும். காவல்துறை நிரூபிக்க வேண்டிய அவசரமும் அவசியமும் இப்போது ஏற்பட்டுள்ளது. கடைசியாக நடப்பு ஆண்டில் ஆடி மாதம் விவசாயிகள் பயிர் செய்கின்ற காலம். ஆகவே தமிழக அரசு வேளாண்மை துறை மூலம் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து விதைகளையும் மற்றும் அதற்கான இடுபொருள்களையும் நியாயமான விலையில் தகுதியான தரச் சான்றுகளுடன் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு வழி செய்திட வேண்டும் என்பதை முக்கிய வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். இந்த எல்லாரும் காப்பி இருக்குதாப்பா? இது நான் விடுக்கிற ஒரு செய்தியாகும்.
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைவராக நானே கடந்த 30/5/2025 முதல் பொறுப்பேற்றிருப்பதாலும் பொறுப்பேற்று பாட்டாளி மக்கள் கட்சியை புனரமைக்க நியமனங்களை செய்து பல்வேறு நிகழ்வுகளை செய்து வருகின்றோம். செயற்குழு சிறப்பாக நடத்தப்பட்டது. அதற்கு முன்பாக நிர்வாக குழு நடந்தது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மற்றும் வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் மாநில மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறோம். இந்த சூழலில் நம்முடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருந்ததை மாற்றி 30/5/2025 முதல் தைலாபுரம் தோட்டத்திலேயே தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது. தொண்டர்களும் மற்ற தலைவர்களும் வேறு எங்கும் நம்முடைய தலைமை அலுவலகம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் தான் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அனைவரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து தலைமை அலுவலக பணிகளுக்காக வரவேண்டி சொல்லப்படுகிறது. இந்த தலைமை அலுவலகம் என்பது முக்கியமான இடம் என்பதால் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எங்கும் யாரும் எந்த விதமான தலைமை அலுவலகத்தையும் சென்னையிலோ வேறு எந்த ஊரிலோ வைத்திருக்கக்கூடாது. வைத்திருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தி, பத்திரிகை செய்தி 2. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைநிலை நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் பொறுப்பு 30/5/2025 முதல் மாற்றி அமைக்கப்படுகிறது. நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் அவர்களின் ஆலோசனையின்படியும் நம்முடைய சிறப்பு பொதுக்குழு முடிவு செய்தபடியும் மாநிலத்தின் தலைவராக நம்முடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களே கடந்த 30/5/25 முதல் செயல்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கௌரவ தலைவராக சட்டமன்ற கூட்டத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி அவர்களும் செயல் தலைவராக மருத்துவர் இரா அன்புமணி அவர்களும் பொருளாளராக சையத் மன்சூர் ஹுசைன் அவர்களும் பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அவர்களும் நியமிக்கப்பெற்று அவர்களது பணியை செவ்வனே செய்து வருகிறார்கள். இது தேர்தல் கமிஷனுக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் 30/5/25 அன்றே அனுப்பப்பட்டு விட்டது. அதன்படி அனைவரும் பொறுப்பேற்று அவரவர் பணியை செய்து வருகிறார்கள். இதற்கிடையில் யாராவது அந்த பணியை செய்ய விடாமல் செய்தாலோ அல்லது அந்த பணியை நான் தான் பொறுப்பாளர் என்ற வகையில் பேசிக் கொண்டிருந்தாலோ அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதை கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேர்தல் ஆணையத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் பெயர்கள் ஏற்கனவே அனுப்பி வைத்துவிட்ட நிலையில் யாரும் இந்த பொறுப்பை தவறுதலாக தங்களுக்கு என்று புதிதாக அனுமதி இல்லாமல் நியமனம் செய்து கொண்டு அதிகாரம் இல்லாமல் பவனி வந்தால் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல கட்சி விதிகளுக்கு புறம்பானது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணி
இது நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவிக்கப்படுவது. அதை மீறினால் அப்படி செய்யும் அனைவரும் கட்சியின் விதிக்கு உட்பட்டு உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இது ஸ்பைரல் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். சூதும் வாதம் சொல்ல வேதனை செய்யும். அதனால திட்டவட்டமாக சொல்றோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுக்கலாம். இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நடைபாதை போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு டிஜிபியிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு. இதனால் நாட்டில் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முற்றிலுமா உரிமை மீட்பு பயணத்தை தடை பண்ணணும்னு சொல்றீங்க ஐயா. ஒட்டுமொத்தமா அந்த பயணத்தை தடை பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க சொல்லியிருக்கீங்க கட்சி கொடி நிர்வாகிகள் சந்திப்பு எதுவுமே அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஏற்கனவே பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தொடர்ந்து பெயர் பயன்படுத்தி தான் வராங்க. அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாளை ஒருவேளை இன்னொரு இது, தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள். அதாவது இங்கே நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை சுற்றி பங்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றது, ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கிலாந்திலோ அல்லது பெங்களூரில் கூட கிடைக்குமா. 10 நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா. 10 நாளைக்கு ஒரு முறை. அது யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பது இன்னும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஐயா, இப்போ இங்க இருக்கவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இப்போ வீட்டில் இங்க இருக்கவங்க சார்ஜ் போடுறதுன்னா அவங்க உதவி இல்லாம போட முடியாது. ஆமா,
இங்க இருக்கிற மேலே சந்தேகம், அது அங்க இருக்கிற மேலேயும் சந்தேகம் தான். அதான் காவல்துறை கண்டுபிடிக்கணும். தனியார் துப்புரியும் நிறுவனம் தங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க யார் வச்சாங்கன்னு. ஐயா அது காரணமா சொல்லலாம். இது நம்ம சைபர் கிரைம் கேள்வி பண்ணணும். இல்ல சைபர் கிரைம் அதிகாரியும் வந்தாங்க, அன்னைக்கு வந்தாங்க. அவங்களும் அவங்க இருந்தாங்க, போலீஸோடு அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு சைபர் கிரைம் போலீஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் யார் வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் தெரியும். இங்கே கொண்டாந்து வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதெல்லாம் கூட தெரியும். ஆனால் இந்த சூழலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும், அவங்க புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. அடுத்த வியாழக்கிழமை நிச்சயமாக அதில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை என் வாழ்நாளில் இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல், மோசமான செயல், கொடூரமான செயல் நடந்திருக்க கூடாது. ஆனால் நடந்து விட்டது. நான் தான் கட்சி நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ தான் இந்த கேள்வி கேட்டுக்கிறேன். கட்சியே நான் தான், தலைவர் நான் தான், நிறுவனம் நான் தான். இந்த கேள்வியெல்லாம் கேட்காது. சிஎம் வந்து முதல்வர் மருத்துவமனையில இருந்து அரசு பணியெல்லாம் பாக்குறாங்க. முதல்வர் மருத்துவமனையில இருந்து அரசு பணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஓய்வு எடுக்காத அரசு பணி பார்க்கணும். ஒருவேளை ஒன்று பாராட்டவும் வேண்டும், அதே நேரத்தில் அவருக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள, முழு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். அன்புமணி ராமதாஸ் வந்து நீங்க வந்து செயல் தலைவரா அறிவிச்சிருக்கீங்க. அவர் வந்து மக்கள் சந்திக்கிறதுக்காக நடைபயணம் போறாரு. அதை நீங்க வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது. என்கிட்ட அனுமதி வாங்கலையே, என்கிட்ட அனுமதி செயல் தலைவர் தான், அவர் செயல் தலைவர் தான் போட்டிருக்கிறோம், நியமனம் பண்ணியிருக்கோம். பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி அதே மாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி 3 பேர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் அது எதுவுமே செய்யாது. அடுத்த கட்டமா சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா? சப்போஸ் நாளைக்கு உங்களை அறிவிப்பு மீறி அவங்க நடைபயணத்தை தொடர்ந்தாங்கன்னா கட்சி கொடி அது காவல்துறை பார்த்துக்கும். அது காவல்துறை பார்த்துக்கும். புதிய கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்த வேண்டியதுனால தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலத்துக்கு வந்து 3 மாநிலத்துக்கு வந்து இந்த ஆண்டு கல்வி நிதி வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கீடு செய்யல. என்ன சொல்றாரு? புதிய கல்விக் கொள்கை பிரகாரம் 3 மாநிலத்துக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டிய நிதி வழங்கல. இதை நம்ம வந்து நிதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது கல்வி சம்பந்தப்பட்டதுனால அது நிச்சயம் உடனடியாக நிதி வழங்க வேண்டும். இந்த மாநிலங்கள் இலவசங்கள் வேண்டாம் என்பது பாமகவுடைய கொள்கை. இப்ப பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க எதிர்கட்சி தலைவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசங்களை கொடுப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க கட்சி கொள்கையே சொல்றாரு. நம்ம கட்சி கொள்கையை நாம சொல்றோம், தொடர்ந்து நாம சொல்லி வரோம். பேசும்போது முதல்வர் வந்து ஒருமையில பேசுகிறாரு. முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது தற்போதைய முதல்வர் வந்து ஒருமையில பேசுகிறார். அவன் எப்படி பாருங்க வாசிக்கலாம். ஒருமையில பேசுறேன், ஒருமையில பேசுறேன். அது நான் கவனிக்கல. ஐயா போன வாரமே கேட்டோம் ஐயா, தமிழக அரசோட செயல்பாடு. ஐயோ, எந்த மார்க் போட சொல்றீங்க, என்ன எத்தனை % இதெல்லாம் போடணுமே. இன்னும் ஒரு 2-3 மாசம் போகட்டும், நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட தானே சொல்ல போறேன், வேற யார்கிட்ட சொல்ல போறேன்.